Hello friends, நம்ம ஆல்ரெடி மைக்ரோபயாலஜியில் 4th யூனிட் டிசைனிங் ஆஃப் அசெப்டிக் ஏரியா வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா லேமினார் ஃப்ளோ எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா, கிளாஸ் 2 வீடியோ இது. சரி, லேமினார் ஃப்ளோ எக்யூப்மெண்ட்ஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இது வந்து இன்ஜினியரிங் மாதிரி தான். இன்ஜினியரிங் நம்ம எப்படி போகிற ஒரு எக்யூப்மெண்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அதெல்லாம் படிப்போம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இந்த எக்யூப்மெண்ட்டை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ப்ராடக்ட் வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்து கண்டாமினேஷன் ஆகாமல் வந்து நம்ம அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ரியாக்ஷன் டெஸ்டிங்கு, பயோகெமிக்கல் டெஸ்டிங்கு, அப்புறம் ஒரு சொல்யூஷன் ஒரு ட்ரக் வந்து மிக்ஸ் பண்ணி தானே நம்ம உருவாக்குவோம், க்ரியேட் பண்ணுவோம், அது மேனுஃபேக்சர் பண்ணுவோம். அது மாதிரி தான் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதில் வச்சு நம்ம பண்ணணும். ஓகேவா, அது மாதிரி பண்ணுறதுக்காக தான் இந்த லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினிஷன் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர். இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஓகேவா, மெயினாக சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேர்லாம் படிக்க மாட்டாங்க, வெறும் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் எக்யூப்மெண்ட் அப்படின்னு. இப்போ எக்ஸாமில் வந்து டிஷ்யூ கல்ச்சர் வேர்ல்டு அப்படின்னு கேட்பான். எக்ஸ்பிளைன் அபவுட் ஆர் ரைட் ப்ரீஃப்லி அபவுட் டிஷ்யூ கல்ச்சர் வேர்ல்டு அப்படின்னு கேட்டால், அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துடும். ஓகேவா, அது அப்படி கேட்டால் அது வந்து என்னென்னா லேமினார் ஃப்ளோ எக்யூப்மெண்ட் தான். அதனால எப்போவுமே ஒரு கொஷின் படிக்கிறீங்கன்னா அதோட இன்னொரு பேர் அனதர் நேம் என்ன இருக்குன்னு கன்ஃபார்ம் பார்க்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. படிக்கிறது கூட படிச்சலாம், ஆனால் இந்த பேர் வந்து மாற்றி வந்துட்டு வெளியே வந்து நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவான், மச்சான் லேமினார் ஃப்ளோ கேட்டான்டா அப்படின்னா, நேது லேமினார் ஃப்ளோ எப்படா கேட்டான் அப்படின்னு நம்ம கேட்போம். அதனால எப்பவுமே வந்து இது மாதிரி படிக்கணும், பேர் பச்சு. ஓகேவா, லேமினார் ஃப்ளோ கேபினெட்டு, டிஷ்யூ கல்ச்சர் ஓல்டு, க்ளீன் பெஞ்சஸ், இது மாதிரி எது கேட்டாலும் வந்து அது லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் தான். சரி, நம்ம கண்டென்ட் உள்ள போவோம், ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போகுது. சரி, லேமினார் ஏர்ஃப்ளோ வந்து ஒரு கேபினெட். அதான் லேமினார் ஏர்ஃப்ளோ கேபினெட் வந்து ஒரு பெஞ்சை வச்சு மேலே வச்சு இருப்பாங்க. எதுக்காக டிசைன் பண்ணுறாங்கன்னா, மைக்ரோ ஆர்கனிசம் கிட்டேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. எந்த டைமில்? அட் தி டைம் ஆஃப் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் டெஸ்டிங். நான் சொன்னல, எதுக்காக இந்த மைக்ரோ ஆர்கனிசம் கிட்டேருந்து எந்த டைமில் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்டிங் பண்ணுறப்ப வந்து அதுக்காக தான் வந்து இது வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவான மெட்டீரியல். ஓகேவா, அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் கூட இது வந்து அந்த மாதிரி பண்ணலாம் இதில். ஓகேவா, ரொம்ப சீக்கிரமாக ஒரு சொல்யூஷனில் வந்து சீக்கிரமாக மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து அட்டாக் ஆகிடும். அது மாதிரி ஒரு சென்சிட்டிவான மெட்டீரியலை வச்சு பண்ணுற சொல்யூஷன் கூட நம்ம இதில் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வந்து லேமினார் ஃப்ளோ வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு. ஓகேவா, சரி, இப்போ வந்து இந்த லேமினார் ஃப்ளோவோட கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். இங்கேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகேவா, இது இங்கேருந்து ஒர்க்கிங் வரும், ஈஸி தான் இது. கன்ஸ்ட்ரக்ஷன் இதுனா இது மேலே ஒரு பொட்டி கீழே ஒரு பொட்டி, இங்கே தான் நம்ம பண்ணுவோம் ரியாக்ஷனு. ஓகேவா, இது மேலே என்னது அப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொட்டி இருக்குது அப்படின்னா வெறும் ஒரு டப்பாவில் போயிட்டு நம்ம பண்ணுற முடியாதுல்ல. மேலே வந்து என்னென்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு 3 சுவிட்ச் இருக்கும். ஓகேவா, 3 சுவிட்சு, அப்புறம் ஒரு மோட்டார் எப்பா ஃபில்டர் வந்து வச்சுருப்பாங்க. எதுக்காகனா ஏர் வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்புறதுக்காக. ஆனால் ஆல்ரெடி பார்த்தோம் அந்த அசெப்டிக் ஏரியாவில். ஓகேவா, எப்பா ஃபில்டர் வச்சுருப்பாங்க. அது எப்பா ஃபில்டர் வந்து கண்ட்ரோல் பண்ண ஒரு மோட்டர் வச்சுருப்பாங்க. ஓகேவா, அந்த எப்பா ஃபில்டர் வந்து எப்படி ஏர் இழுக்கும், ஒரு ஏர் இன்லெட் மேலே வச்சுருப்பாங்க. ஓகேவா, அதெல்லாம் வச்சு ஏர் இன்லெட் வந்து மேலே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து சுவிட்ச் 3 இருக்கும். இங்கே வந்து நம்ம வச்சு பண்ணுறதா இருக்கும். ஓகேவா, அதுக்கு ஒரு நிற்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க. லேப்லலாம் இப்படி தான் இருக்கும். சரி, இப்போது இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதையே வச்சு நீங்கள் ஒரு இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ஃபில்டர் பேட். ஃபில்டர் பேட்னா இதுதான், எப்பா ஃபில்டர் மேலே இருக்கிறது தான் எப்பா ஃபில்டர். ஓகேவா, ஃபில்டர் பேடு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்புறம் இந்த ஃபேன் பவுலர், எப்பா ஃபில்டர், லேமினார் ஃப்ளோ பெஞ்சு எப்பா ஃபில்டரு. ஓகேவா, ஃபேன் பவுலர்னால் ஒன்றும் கிடையாது, இந்த ஃபேனை மோட்ரு ஃபேனை தான் அப்படி அவங்க அந்த மாதிரி எழுதியிருக்காரு வித்தியாசமாக, வேறு ஒன்றும் கிடையாது, மோட்ரு தான் அது மாதிரி. ஓகேவா, ஃபேன் சுற்று தான் இந்த எப்பா ஃபில்டர் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அது மாதிரி. சரி, இந்த எப்பா ஃபில்டருக்கு ஃபுல் நேம் ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஹை எஃபிஷியன்சி பர்டிகுலர். அது அப்படியே ஒரு தூக்கி அது ஒரு பாயிண்ட்டை எழுதிடலாம். அப்புறம் என்னன்னா, ஏர் வந்து எப்படி இந்த எப்பா ஃபில்டர் வந்து எதுனா இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஏர் பான்ஸ்னால் என்னது, ஏர் பான்ஸ்னால் டஸ்டி ஏர் தான் ஏர் பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து கண்டாமினேட் க்ளீன் பண்ணி ஸ்டெர்லைஸ் கண்டிஷனில் அந்த ஏரை வந்து நம்ம அனுப்போம் க்ளீன் பண்ணி. அதுக்காக தான் இது வச்சுருக்காங்க. சரி, இந்த 3 சுவிட்ச் வச்சுருக்காங்களே எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து யூவி லைட். அது நம்ம என்னன்னு சொல்கிற வர விசிபிள் லைட், நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற விசிபிள் லைட்டு. ஃபார் மோட்டருக்கு ஒரு சுவிட்ச், எப்பா ஃபில்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச். ஓகேவா, இது எதனால் மேடப் ஆகிருக்கும் இந்த லேமினார் ஃப்ளோனா, ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாலையும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் மேடப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு கேப்பு ஜாயின்ஸ் கூட விடாமல் கரெக்டாக பக்காவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நோ கேப்ஸ் எல்லாம் இருந்தால் வேணால் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து உள்ளே வந்துடும் இல்லையா, அதனால் கேப்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது, பக்காவாக இருக்கும்.
அதான் சொல்கிறாங்க நோ கேப்ஸ் ஆர் ஜாயின்ட்ஸ், எனக்கு ஜாயிண்ட் விட்டு கூட இருக்காது. ஓகே, இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா, சரி இப்போ வந்து ஒர்க்கிங் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லேமினார் ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு ஆல்கஹால் எடுத்து கீழே அந்த தரை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி தொடச்சிக்கணும், ஸ்வைப் பண்ணணும். ஓகேவா, அந்த மாதிரி துடைக்கணும். அப்படி இல்லைன்னா சப்போஸ் ஆல்கஹால் அப்படி பண்ணலைன்னா இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சுவிட்ச் அதை ஆன் பண்ணோம்னா என்ன ஆகும், அதை ஆன் பண்ணுவோம் யூவி லைட் வந்து ஆனால் யூவி லைட் வந்து எதுக்காகனா இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாம் வந்து கில் பண்ணுறதுக்காக யூவி லைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த யூவி லைட் வந்து ஆன் பண்ணுறப்ப நம்ம வந்து தள்ளி தான் இருக்கணும், அது மெயின் பாயிண்ட்டாக எழுதுங்க. ஓகேவா, யூவி லைட் வந்து நம்ம ஸ்கின்னு மேலே பட்டால் அது நம்ம உடம்புக்கு வந்து கேன்சர் ஏற்படுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் நான் சொன்னது தான், எத்தனால் ஆல்கஹாலை வச்சு நம்ம அந்த ஒர்க்கிங் ஏரியா வந்து வைப் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் மோட்டரை ஆன் பண்ணி அந்த எப்பா பேட் வழியாக தான், எப்பா பேட்னா என்னது, ஏர் இன்லெட் தான் எப்பா பேட். ஓகேவா, அது வழியாக வந்து நமக்கு காற்று வந்து எப்பா ஃபில்டருக்கு வந்து எப்பா ஃபில்டர் வந்து அந்த ஏரை க்ளீன் பண்ணி அது ஃப்ரெஷ் ஏராக வந்து நம்ம ஒர்க்கிங் சர்ஃபேஸ்